இது இந்திய கடற்படை. இங்கே பாருங்கள், இது சென்னை மெரினா கடற்கரை. இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம். தன்னுடைய வானூர்தி வலிமையை காட்டுது, விண்படை வலிமையை அப்படியே குட்டிகாரம் அடிக்குது, வித்தை காட்டுது. இதையெல்லாம் 15 நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களம் எங்களை தொட பயந்திருப்பான். இந்த விண்வெளி வித்தையில 15 பேர் செத்து போனான். அந்த செத்தவனுக்கு 1 ரூபா காசு கொடுக்கல. புரியுதா? இந்த வித்தையை பாரு எப்படி டைவ் அடிக்குது பாரு. டே பாரு, அடிக்குது பாரு. இதெல்லாம் நல்லா காட்டும்டா. எப்படி வித்தை காட்டுது பாரு. எப்படி இவ்வளவு வலிமை வச்சுக்கிட்டு சொந்த நாட்டு மக்களை அவன் கைது பண்றான், சிறைப்பிடிக்கிறான், வேடிக்கை பார்க்குது. எப்படி? அப்போ குரங்கணியில தீப்பிடிச்சு செத்தான் இந்த வித்தக்காரன் வரல. இங்க பாரு, ஓகி புயல்ல மிதக்கிறவன் யாரு வரா? 200 பேர் செத்து மிதந்தோம். காப்பாத்த வரல இந்த கடற்படை. செத்து போன பிணத்தையாவது எடுத்து கொடு, நாங்க எங்க முறைப்படி மரியாதையோட அடக்கம் பண்ணிக்கிறோம். அப்ப வரல. ஏன் செத்தவன் தமிழன் வரல? இப்ப எனக்கு என்ன வழி இருக்கு? கடைசியா என் கடலை, இந்த கப்பல் நிக்குதுரா, என் கடலை காப்பாத்தல்ல, என் கடலோடி மக்களை, என் மீனவ மக்களை காப்பாத்தல்ல. நீ நன்றாக தெரிந்து கொள். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான், இத்தனை பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கான். ஒரே ஒரு மகன் எங்கள் தலைவன் தமிழீழ மண்ணிலே தன் படையோடு நிற்காது ஒரு மீனவனை சிங்களம் தொடர. அப்ப யார்? என் இனத்தின் குல தெய்வமடா என் தலைவன் பிரபாகரன், என் இனத்தின் காவலாளன், காவல் தெய்வம் என்பதை தமிழ் இளம் தலைமுறை புரிஞ்சுக்கணும். இப்ப அவன் இல்ல, தொட்டு பாக்குறான், எழுதி வச்சுக்க அவன் பிள்ளை இங்க நிக்கிற. ஒரு நாள் இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் உனக்கு, இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன். Download ShareChat.